2015ஆம் ஆண்டில் வெள்ளத்தின் போது சென்னை இயல்பு நிலைக்கு திரும்ப 10 நாட்கள் ஆனதாகவும், ஆனால் இம்முறை 3 நாட்களில் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் என 1700 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னை இயல்பு நிலைக்கு திரும்ப முன் பணியாளர்கள்தான் காரணம் எனவும், மிக்ஜாம் புயலின் போது பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையின் போது நீங்கள் ஆற்றிய அந்த பணிகளுக்கு எங்கள் அனைவரது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, நம்மளாலே வர முடியல, இவங்க எப்படி இவ்வளோ தைரியமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே அப்படின்னு அவங்களெல்லாம் அழைச்சி அவங்களுக்கு தேவையானவெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். எனவே அந்த நேரத்தில் சென்ற 2015ஆம் ஆண்டு இதே போல் ஒரு பெருவெள்ளம் வந்தது, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போது சென்னை மாநகரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஒரு மூழ்கி இருந்தது. சகஜ நிலை திரும்புறதுக்கு 10 நாள் ஆச்சு. ஆனால் இந்த புயல் மழை வெள்ளத்தில் 3 நாட்களில் சகஜ நிலைக்கு வந்திருந்தனா அதற்கு முழு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களாகிய நீங்கள் தான். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தூய்மை பணியாளர் மேனகா நன்றி தெரிவித்துக் கொண்டார். 4 வருஷமாக செய்துட்ருக்கோம். சார் எங்களுக்கு இதுவரையும் வந்ததுலேருந்து எங்களுக்கு நிறைய நல்லது தான் பண்ணியிருக்காரு. காற்று மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் வீடெல்லாம் தண்ணியில் மிதக்கும் போதும் நாங்கள் இடுப்பளவு தண்ணியில் வந்து இங்கே வேலை செஞ்சு தூய்மை பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் போனோம். தீபாவளிக்கே எங்களுக்கு சார் இந்த மாதிரி மரியாதை பண்ணார், பொங்கலுக்கும் இப்போ மரியாதை பண்ணியிருக்காரு. சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரோட ஃபேமிலி எல்லாருக்குமே, அவங்க ஃபேமிலியில் சேர்ந்த எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.